தவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர்களை 2 வாரங்களில் வெளியிட உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரம் என்ன? தேவபிரியன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அடுத்த கட்ட பணிகளை தொடங்க இருக்கிறார். அதாவது தற்போது மாவட்டம் வாரியாக தேர்தல் பிரச்சாரம், அதாவது நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தி வரக்கூடிய விஜய் அடுத்ததாக வேட்பாளர் தேர்வை செய்ய இருக்கிறார். அதற்கான பணிகள் இன்னும் 2 வாரங்களுக்குள் முடியும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே 2 கூட்டணிகள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கூட்டணிகள் உறுதியாகி இருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவது என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதன்படிதான் ஏற்கனவே நிர்வாகிகள் சந்திப்பிலும் கூறியிருந்தார். அதன்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் 4 வேட்பாளர்கள் பட்டியலை தேர்வு செய்யுமாறு விஜய் அறிவுறுத்தியிருந்தார். குறிப்பாக அவர்களுடைய அந்த விருப்ப மனு தாக்கல் என்பது கடந்த 20ஆம் தேதியோடு முடிவடைந்தது. அதில் விருப்ப மனு கொடுத்தவர்களிலிருந்து ஒரு தொகுதிக்கு 4 பேர் என்ற பட்டியலை தயார் செய்து அவர்களுடன் நேர்காணல் விஜய் நடத்த இருக்கிறார். அதற்கான பணிகளும் இன்னும் 2 வாரத்துக்குள் தொடங்கி அதற்குள் முடிவடைய இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்த பிறகு பொதுக்கூட்டம், மாநாடு என அடுத்தடுத்த பணிகளை வேகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார் விஜய். தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில்.